போன வாரம் 2 பேர் அவங்க 2 பேர் இல்ல. 2 பேர் வெளில போயிட்டாங்க. அந்த 2 பேருக்கு பதில் 3 பேர் இப்ப உள்ள வந்திருக்காங்க. ஒண்ணும் மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லையே போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும். அதே இந்த வாரம் இவங்க 2 பேர் மட்டும் தான் இல்ல. போன வாரம் கூட ஒரு 2, 3 பேர் இல்லாம இருந்தாங்க இல்லையா? இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் இல்லன்னா, இவங்களுக்கு எப்படின்னா இவங்க 2 பேர் தான் டஃப் காம்படிட்டர்ஸ். இவங்க 2 பேர் அந்த இல்யூஷன்ல அவங்க மாட்டினாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இது முத்துக்குமரனுக்கு தெரியும். முத்துக்குமரன் ஏற்கனவே ஃபீல் பண்ணிருக்காரு. அதுக்கான காய் நகர்த்தி இருக்காரு அவரு. நாமினேஷன்ல தான் வரணும்னு எதிர்பார்க்கிற ஆள் அவரு. அவருக்கு இது பெரிய இதா இருக்கும். இந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அது இன்னும் அழகா வீக்கெண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அவளுக்கு கிளாப்பே வராம அவளே அதை வந்து ஏன்னா அதான் சொல்லுனே உள்ள இருக்கிறவங்க மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். நம்ம இங்க உட்காந்து பேசுற மைண்ட் செட் அந்த ஒவ்வொரு செகண்டும் அவங்க மைண்ட் கேமா தான் திங்க் பண்ணும். ஏன் நமக்கு கிளாப் வரல, ஏன் நம்ம ஏந்திரிக்கும் போதெல்லாம் வந்துச்சு இன்னைக்கு ஏன் வரல, அது ரொம்ப ஆக்குபை பண்ணும் மைண்ட. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அந்த ஹவுஸ் அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் டிவில பாக்குறாங்க. ஒரு விஷுவல் மீடியம் அது. அவங்க நேரா கூட எந்த மனிதர்களையும் பார்க்கல. ஒரு விஷுவலா பார்க்கும்போது நமக்கு ஏன் இந்த ஹைப் வரலன்னு தான் அவங்களுக்கு தோணுமே தவிர வேற எதுவும் திங்க் பண்ணாது. ஏன்னா மைண்ட் அந்த மாதிரி தான். நம்மளே வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம ரசிக்கிறோம். ஒரு காமெடி வருது சிரிக்கிறோம். ஒரு அழுக சீன் வருது அழுகுறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அந்த டிவி அதை தான் அவங்க அங்க பாக்குறாங்க. விஷுவலா தான் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. வியூவர்ஸ் வந்து அங்க செட் ஆடியன்ஸ் வந்து அவங்க நேர்ல பாக்குறாங்க கொள்றாங்க அப்படிலாம் கிடையாது. டிவில பாக்குறாங்க. அந்த சவுண்ட கேக்குறாங்க. அந்த சவுண்ட் கூட வரலன்னும் போது அவங்க ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப பிளாக் ஆயிடுவாங்க ஆக்சுவலா. அந்த பொண்ணுக்குலாம் என்ன அவங்க தான் அதுக்கும் ஒரு கியூட்டா ப்ரோ அதுக்கு தான் அவங்களும் கியூட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளாப்ஸ் கேட்டு வாங்குனாங்க. அத கூட கியூட், அத கூட வந்து பார்க்க நான் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எந்த எந்த வகையான ஒரு கிரிஞ்சுன்னு எனக்கே தெரியல. இல்ல அது கேட்டு இதே வாங்கினாங்கன்னா விஷயத்த அது ட்ராக் பண்ணியிருந்தா அதான் சொல்லுனே கேட்டு வாங்குறது அது அவங்க வந்து கேட்கும் போது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஒரு கட்டசி தான், கட்டசி கிளாப்னு தான் வச்சுங்க. அதை அவங்க பெருசா நினைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம். அது அவங்களுக்கு கேம் தெரியலன்னு அர்த்தம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க கிளாப்ஸ் ஆடியன்ஸ இது பண்றதுக்கும் கிளாப்ஸ் இருக்கு. உள்ள கிளாப்ஸ் கேட்காது, நமக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதுவும் நடக்கும். சௌந்தர்யா பேசும்போதே பார்க்கலாம் நீங்க. சௌந்தர்யா பேசிட்டு இருப்பாங்க, கிளாப்ஸ் பேக்ரவுண்ட்ல வரும். அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இருக்காது சௌந்தர்யா கிட்ட. நம்ம மட்டும் தான் சௌந்தர்யா கிளாப்ஸ் போகுதுன்னு நினைப்போம். இது வந்து ஆடியன்ஸ் கிட்டயும் விளையாடுவாங்க அவங்க அந்த மாதிரி. சோ அதெல்லாம் பெருசா நம்ம வந்து கிளாப்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க கிளாப்ஸ்னால தான் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு பிளேயரா தான் நான் பார்ப்பேன் அவங்கள. ஒரு செட் ஆடியன்ஸ் கிளாப்ஸ். இப்ப ஜாக்லினுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா 13 வீக்ஸா 12 வீக்ஸா அவளுக்கு வந்து தெரியாம இருந்துச்சு வெளியில என்ன சப்போர்ட் என்ன எதுன்னு. அவ கிளாப்ஸ்க்காகலாம் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் கிளாப்ஸ் தட்டாங்க நமக்கு மட்டும் தட்டல, அதெல்லாம் அவ எதிர்பார்த்தே இருக்க மாட்டா. எந்த க்ளூவே நமக்கு கிடைக்காம இருக்கே வெளியில என்ன நடக்குதுன்றது மட்டும் தான் அவளுக்கு இதா இருக்குமே. அது இன்னொன்னு திங்க் பண்ணி பாருங்க, அவளே ஒரு ஹோஸ்ட், அவளுக்கு தெரியாத கிளாப்ஸ பத்தி இதை பத்தி எல்லாம். அது கிடையாது. அவளுக்கு எந்த க்ளூவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எந்த விஷயமும் வெளியில நமக்கு எப்படி இருக்கு என்ன இருக்கு. ஏன்னா சேவிங் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, டக்கு டக்குன்னு தூக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் தான் அவங்க மைண்ட் இருந்துச்சே தவிர சௌந்தர்யா கிளாப்ஸ் வந்துச்சு நமக்கு வரல, இது வந்துச்சு நமக்கு வரலன்னு என்னைக்கும் ஜாக்லின் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவளுக்கு ஆக்சுவலா ஆச்சரியமே என்னன்னா எதுக்கு சௌந்தர்யாக்கு கிளாப்ஸ் வருதுன்னு தான் ஆச்சரியப்பட்டாலே தவிர ஏன் தனக்கு வரலன்னு அவர் நினைச்சது கூட கிடையாது இதுவரெல்லாம் அவ. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது. அது பாத்தீங்கன்னா முத்துக்குமரனும் அது பெருசா திங்க் பண்ண மாட்டாரு கிளாப்ஸ் எல்லாத்தையும். நல்ல பிளேயர்ஸ் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க செட் ஆடியன்ஸ் கிளாப்ஸ். அது 8 சீசன் ஆயிடுச்சு. அந்த கேம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உள்ள அந்த பாயிண்ட் ஆஃப் உள்ள வந்து விளையாடுறவங்களுக்கு தெரியும். இதே ஒரு கேம் தான் தெரியும். சேவிங் ஆர்டர் ஒரு கேம் தான் தெரியும். அது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் டாப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆக்சுவலா. மோன பேசுங்க. என்ன ஒண்ணு அருண் இவங்க எல்லாம் போவாம விஷால் அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஏன்னா விஷாலுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிளேயர் அவர்லாம். அவர் வந்ததே வேற மாதிரிதான் இங்க வாழ்ந்துட்டு போயாரு. சோ கொஞ்சம் கேம் நல்லா இருக்கணும். ஏன்னா அடுத்து சப்போஸ் 14th வீக் வந்து சீசன் 2 மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்கன்னு வச்சுக்க. சீசன் 2ல வந்து டிடிஎஃப் முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் தான் டாஸ்கே செம்மையா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கையில அந்த இதை அழுத்திட்டு இருக்குது, கையில அந்த பருப்பு மூட்டையெல்லாம் கட்டுறது, அப்புறம் அந்த இதுக்குள்ள நடந்து தள்ளி விட்டது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் 14th வீக் ஃபைனலுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல பிளேயர்ஸ் இருந்தா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு 14th வீக்ல. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைக்கு ஆட் பண்ணிடுறேன். அது அவ ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிளாப் சொல்லுவாங்களே, அது என்னன்னா
அந்த வீக்ல சௌந்தர்யா ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அவர் சொல்லுவாரே தவிர எல்லா வீக்லயுமே இத்தனை வாரமா அவளுக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீக் அவங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்றத மீன் பண்ணி தான் ஆமாமா. சொல்லுவாங்க. அது உண்மை. அந்த வீக் அவங்களுக்கு வந்து எது கிளாப் வருதுன்னு தான் அவங்களுக்கு இது வந்துச்சே தவிர, அதான் அந்த கேம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இதே ஒரு கேம் தான்றது அவங்க மைண்டுக்கு போகுது. அவ்வளவுதான். இந்த வடிவேலு காமெடில வரும் தெரியுங்களா? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படின்ற மாரி சும்மாவே இருந்து ஃபினாலே வரைக்கும் போறாங்கன்னும்போது, என்னால முடியல சீரியஸ்லி. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேற எக்ஸ்ல இப்போ ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஈவினிங் ஒரு மாதிரி பயங்கரமா புரட்சி நடந்துட்டு இருக்கு. காமன் டிபி ஒரே அப்படியே சௌந்தர்யா போஸ்ட் தான் வருது. என்னோட எக்ஸ் இது ஃபுல்லா சௌந்தர்யா, சௌந்தர்யா, சௌந்தர்யா. நீங்களே இரிட்டேட்டிங்கா பாருங்க, இருக்கு சீரியஸ்லி. ஆளுங்க கம்மியாக சௌந்தர்யாவுடைய இது வந்து கம்மியாயிட்டு தான் போகும். ஏன்னா ஆளுங்க இருக்கும்போது அவ பண்றது வேற. சரி, லாஸ்ட் வீக் வந்து அவங்க 3 விஷயம் போட்டாங்க அவங்க ஃபேன்ஸ். 3மே தூங்குற விஷயம் தான். ஒண்ணு கிச்சன் இது மேல தூங்குறது, இன்னொன்னு இவங்க எல்லாம் கேம பத்தி பேசிக்கிறாங்க, இல்ல இவங்க எல்லாரும் இத பத்தி பேசிக்கிறாங்க. அவ ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு இடம் கார்டன்ல தூங்கிட்டு இருக்கா. இது மட்டும் தான் இனிமே சௌந்தர்யானால பண்ணவே முடியும் ஆக்சுவலா. அத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுக்கு மேல ஹேர் கிளிப் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. தனியா தான் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. 8 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த மூலையில இருக்காங்கன்னே தெரியாது. கேமரா தான் இனிமே அவங்கள போய் தேடி கேப்சர் பண்ணணும். ஓ! இவங்க இங்க இருக்கிறாங்களா? இவங்க இங்க இருக்கிறாங்களா? இட்ஸ் நாட் அன் கிரவுடட் திங். கிரவுட்குள்ள ஒருத்தர் வந்து பண்றத வந்து தனியா தெரியறதுக்கு. இனிமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அவளுடைய கியூட்னஸ வச்சு ஆடியன்ஸ் கிட்ட வந்து அ என்ன சொல்றது? நம்ம வந்து ப்ரொமோட் ஆயிக்கலாம்னு நினைக்கிறது. என்ன அவ ஒண்ணே ஒண்ணு வெளியில வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸா போகும் நம்ம பண்றதெல்லாம். அதெல்லாம் திங்க் பண்ணா, இப்ப பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 8 பேர் சோஃபால இங்க எங்க தூர தூரம் உட்காந்துக்கிறாங்க. நடுவுல அவ பண்ணா அவள ஏன் கவர் பண்ண போறாங்க? அடுத்து 2 பேர் வேற ஏதாவது பேசிட்டு இருந்தா அத தானே இனிமே கேமரா கேப்சர் ஆகும். அது பாத்தீங்க எல்லாரும் அந்த Dress கோடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிராஃப் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயோ! ஆமாங்க, நான் படிச்சேங்க அத. இந்த அது அளவுக்குலாம் என்னது? திங்க் பண்றாங்களான்னு ஜாக்லின் இந்த அளவுக்குலாம் ஒவ்வொருத்தர் மைண்டுக்குள்ளயும் போய் உட்காந்துட்டாங்களா? அவங்க ட்ரெஸ்ஸ கூட எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்றாங்களான்னு தோணிச்சு. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. நம்மள பவித்ரா பிஆர்ன்றாங்க, பண்ணாங்க. அவங்க தான் பிஆர் வேலை பாக்குற மாதிரி ஜாக்லின் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு போடுறாங்க. எனக்கு ஒருவேளை அவங்களுக்கு உண்மையிலேயே ஜாக்லின் ஒருவேளை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதே எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு இப்போ. நீங்க பவித்ரா ஜனனி பேசினத சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது டாபிக்? இல்ல இப்ப ஜஸ்ட் போய் பாருங்க. எல்லாம் ஃபுல்லா அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ Dress கோடுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒன்னு எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வீக் இந்த கலர், செகண்ட் வீக் இந்த கலர்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா பவித்ரா ஜனனி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சௌந்தர்யா சாரி ஜாக்லின் வந்து அவங்க டிசைனர் தானே வந்திருப்பாங்க சுபிக்ஷா ஃப்ரெண்டா. சோ வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுட்டு இந்த கலர்னா இந்த வீக்கெண்டுக்கு இந்த கலர் அனுப்புனா இந்த மாதிரி மீனிங் அந்த மாதிரி ஆல்ரெடி பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து பேசுவாங்க. சோ மோகனா அந்த சி டாபிக்கும் நான் மேல நினைச்சேன். ட்வீட் பின் பண்ணிருக்க பாருங்க. அதுக்கு அவ்வளோ நம்ம டைம் கொடுக்குவானா? பட் ஜாக் லிவ்ஸ் ரெண்ட் ஃப்ரீ இன் a lot of people's heads. நிறைய பேருக்கு டைம் வேற இருக்கு. செகண்ட் சீசன்ல நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமாவே கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு டைம் வந்து 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் கூட சேர்த்து கூட ட்ரெஸ் அனுப்புவாங்க அண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு மாத்தி கூட அனுப்புவாங்கன்றது நம்மளுக்கு செகண்ட் சீசன்லயே கிளியர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வெளியே வந்தோம் சொன்னாங்க, நான் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும் கூட. அது கூட தெரியாம 8th சீசன்ல வந்து ட்ரெஸ் கூட சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் காமெடியா இருக்கு. அண்ட் அது அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாதுல்ல. ட்ரெஸ் கோடு பண்றது அது பெரிய கிரைமா? எனக்கு புரியலையே. பெரிய கிரைம்னு கிடையாது. இத வந்து தெரியப்படுத்துற மாதிரி செகண்ட் சீசன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. செகண்ட் சீசனா இல்ல தேர்ட் சீசன் அபிராமிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்தா வெளியில வந்து குட்டா இருக்கு, இந்த கலர்ல ட்ரெஸ் அமிச்சா வெளியில குட்டா இருக்கு, இந்த கலர்ல ட்ரெஸ் அமிச்சா வெளியில வந்து பேடா இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல நாங்க அப்படி எல்லாம் எதுவும் இது கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவாங்க, ஒரே டைம் வந்து 2-3 ட்ரெஸ் கூட அனுப்புவாங்க. ஆக்சுவலி நேத்து எத்தனை பேர் லைவ் பாத்தீங்கன்னு தெரியல. நேத்து லைவ்ல வந்து ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி பேண்ட் ஷர்ட் மாதிரி தான் போட்டு காமிச்சிட்டு இருப்பா முத்துக்குமரன் கிட்ட. ஃப்ரைடே இதுல நம்மளுக்கு எபிசோட் காட்டுவாங்கல்ல சாட்டர்டேல. She was just wearing Muthu's jacket, yeah.
It was just Muthuku on the jacket. She was just wearing it and just on her casual clothes. செட்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் எக்ஸ்ட்ரா. மார்ட்டின் மியூட் போடுங்களேன். அப்பா தேங்க்யூ. Ella mute ஆயிட்டீங்க. So any other speakers, any other topic here? One question to வீட்ல Michael for இருக்கிறவங்க எல்லாரும் மேல வர சொல்லுங்களேன். கொஞ்சம் புது ஸ்பீக்கர்ஸோடைய இது கேட்கலாம். நான் கூட லிசனருக்கு போறேன். நிறைய நியூ ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் மேல வந்து பேச சொல்லுங்களேன். ஐ லைவ் டு லிசன் ஜாக்லின் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Yeah. சரி, டிராகனுக்கு ஏதோ கொஸ்டின் இருக்கு, அது சொல்லுங்க டிராகன். ஆக்சுவலி இது மார்னிங்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் கேட்குறேன். மைக்கேல் கிட்ட கேட்கணும். என்னன்னா இப்போ ராணுவ வந்து இப்போ கை உடஞ்சிருக்கு, அவர் டிடிஎஃப் விளையாட போறாரு. இன்கேஸ் ஆஸ் அ மெடிக்கல் மிராக்கல் இஃப் ராணுவ வந்து டிடிஎஃப் இன் பண்ணிட்டாருன்னா வாட் அபவுட் இஸ் கிராஃப்? லைக் ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்ம அதை though it's a medical miracle of with these kind of top level contestants, if he is winning a TTF, அவனுக்கு கிராஃப் ஆஃப் பாசிட்டிவா பயங்கரமா பூஸ்ட் ஆகும்ல. ஸோ அது வந்து அவனுக்கு டைட்டில் வின்னிங் சான்ஸ் கிடைக்குமா? கன்ஃபார்மா செமையாயிரும் கிராஃப். அந்த அளவுக்கு தான் நம்ம ஆடியன்ஸ் சென்டிமெண்டல் இது. அப்ப நீங்க சொல்ற விதத்துல ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா டாப் 2க்கு வந்து பயங்கர டஃப்பா போயிடும். தேங்க்யூ அகில். நான் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணேன், பட் ஆனா அது காணுமே. அது வந்து பயங்கர ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் டூ இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மை செகண்ட்ஸ். ஸோ டிராகன் வாரியர் அது வந்து ஜஸ்ட் நாட் பர்த் மை டைம் அட் ஆல். And அது வந்து we can only figure it out after runner participate பண்ணுவாரா அப்படின்னு. Okay, guys, if no other questions illana, we can just chill till the episode starts. And we நான் ஒரு போஸ்ட் மட்டும் அஞ்சலி நான் ஒரு போஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன், அது மட்டும் பாருங்க, ஃபன்னா இருக்கும். எந்த போஸ்ட்? முத்து ஐஸ் ஆர்மி தான். முகேஷ் ஐஸ்யா அந்த அந்த மீன் பாருங்க. இல்ல இப்ப இத பத்தி தான் ஒரு 1/2 hour 40 minutes கிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியாம நாங்க எல்லாம் இப்ப இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எபிசோட் 1ல ரெட் கலர், எபிசோட் 2 ப்ளூ கலர் அப்படின்றாங்க. சோ அவங்க போய் லிஸ்ட் எடுத்து பாத்துருக்காங்களா? அவங்க இந்த மாதிரி எபிசோட் 1ல இது ரெட் போட்டிருக்கா அப்படின்றத உட்காந்து எஃபோர்ட் போட்டு அவங்க உட்காந்து பாத்துருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அஞ்சலி, எனக்கு மட்டும் தான் அவர் பேசும்போது ரொம்ப இறையுதா? எனக்கு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் சொன்னது இல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்ப நான் ரொம்ப நாய்ஸா இருக்கு. இப்ப நான் முன்னாடி பேசுனது கூட எதுவுமே கேட்கலையா? நானும் டிராகன் ஏதோ பேசணுமே, அதுவும் கேட்கலையா? அப்போ இல்ல அப்ப கேட்டுச்சு மாட்டேன். இப்ப வந்து ஒரு மாதிரி ஏதோ ஸ்பீக்கர்ல பேஸ் சவுண்ட். பயங்கர நாய்ஸ். இப்போ ஓகேவா? ஓகே மார்ட்டின், இப்போ ஓகே. அதான் நாட் ஓகே. ப்ரோ ஏதோ பாலைவனத்துல புயல் காத்துக்கு நடுவுல நின்னு பேசுற மாதிரி கேக்குது ப்ரோ. இப்போ ஓகேவா? இப்போ அப்படி கேட்கல. ஃபேன் முன்னாடி வச்சிருந்தேன், மேபி அப்படி கேட்டிருக்கலாம். ஆஹா, இப்போ கேக்குது. இப்பயும் நடுவுல இருக்கு. ஓகே நான் அதுதான் சொன்னேன். இந்த மாதிரி அவங்க போட்டதை பார்த்தா வீக் 1 அப்படின்லாம் போட்டு அந்த கலர் போட்டிருக்காங்கன்னா அப்போ உட்காந்து அவங்க ரிவ்யூ பண்ணி ஃபுல்லா பாத்துருக்காங்க போல, எல்லா எபிசோடும் பாத்துருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்லதான். ஏன்னா நம்மளே இவ்வளவு எஃபோர்ட் போடல, எனக்கு அதுதான் புரியல. நம்மளே ஜாக்லினை பத்தி இவ்வளவு எஃபோர்ட் போடணும், நம்ம பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம், நம்ம பெருசா எடிட்டும் போட மாட்டோம். இவங்க அது பண்றதுக்கு பதிலா எடிட்டே இவங்களும் போட்டுருந்தா நம்மளுக்கு இன்னும் வேலை மிச்சமாகும். இல்ல மாட்டேன் எனக்கு இருங்க இப்பதான் ட்ரெஸ் கோட் வச்சு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வரும், இதுக்கப்புறம் அவங்க ஒன்னொன்னா வரும், அவங்க இயரிங்ஸ் வரும், என்னென்னலாம் பண்றாங்க. இதெல்லாம் காமெடின்னு நினைச்சு சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிடணும். இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. அது கீழே கமெண்ட் பாத்தீங்களா? அக்ரீட் இப்படிலாம் போட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் உனக்கு அக்ரீடு? அவர் இவங்க அக்ரி பண்ண யாரு ப்ரோ அக்ரி பண்றதுக்கு? அதுதான் போட்டிருக்காங்க அக்ரீட். இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ போட்டிருந்தாங்களே, பெர்ஃபெக்ட் பாயிண்ட் என்னவோ போட்டிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல. சொல்லிட்டேப்பா மார்ட்டின், எல்லாம் ஒரு சியர் சொல்லிட்டா எல்லாம் அப்படி ஆயிரும்.
எல்லாம் ஒரு 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 செருப்படி ஒரு டைப் ஆஃப் சியர்ஸ். அவ்வளவுதான். சியர்ஸ் ப்ரோ அப்படி ஆமா பண்ணிட்டு அப்படி லபக் லபக் லபக்குன்னு குத்திட்டு பண்ண வேண்டியதுதான். எல்லாம் இல்ல ஃபன் தான் என்னன்னா ப்ரோ. நம்ம ஒரு ஆர்டன் ஜாக் ஃபேனா இருக்கோம். நம்மளே வந்து நம்ம ஒர்க்கும் பாத்துக்கிறோம், இதுவும் பாக்குறோம். பட் அவங்க என்னன்னா ஒரு ஆர்டன் ஹேட்டரா இருக்காங்க. பட் அவங்க ஒர்க்கே பார்க்காம இதையே ஒரு ஒர்க்கா பாக்குறான்னு போது எனக்கு அது அப்ப நம்ம உண்மையிலே நம்ம ஜாக்லின் ஃபேனா எனக்கே இப்போ என் மேல ஒரு செல்ஃப் டவுட் வருது எனக்கு. நான் ஏன் இவ்வளவு எஃபோர்ட் போட மாட்டேனோன்னு எனக்கே ஃபீல் ஆகுது எனக்கு. சொல்றேன் மாட்டேன். நம்ம ஜாக்க ஹேட் பண்ணா நம்ம இன்னும் நிறைய ட்வீட்ஸ் போடுவோம். அது நம்ம வந்து ஒரு அந்த சைட்ல போயிட்டோமே, லவ் பண்ணிட்டோமே, நம்ம லவ் பண்ணினே இருக்கிறோம். நம்ம ஹேட் பண்ணணும்னா நம்ம ட்வீட்ஸ் எல்லாம் எகிறோம். இனிமேல் அடுத்த தடவை நம்மளும் எகிரிடலாம்பா ட்வீட்ஸ் போட்டு. என்ன ஜாக்க நீ இப்படி பண்ற? அடிக்கலாம் போட்டு அப்படி ஜாக்க. அப்போ அப்படி நம்மளுக்கு இல்லைன்னா கோவத்துல நம்மளே நிறைய கத்தி அடிச்சு ட்வீட்ஸ் போடுவோம். இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இது எந்த ஃபேண்டம்னே உங்களுக்கு தெரியாது. இது விஷால் ஃபேண்டமா, ராணவ் ஃபேண்டமா, இல்ல சௌந்தர்யா ஃபேண்டமா, இல்ல அன்ஷிதா ஃபேண்டமா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாதப்ப நீங்க யார் அடிப்பீங்க? யாராச்சும் இப்ப ஒரு சௌந்தர்யா இல்ல நம்ம அந்த மட்டும்தான் ஃபேண்டம் சௌந்தர்யா இல்ல அந்த ஃபேண்டம் வந்து ஒன்னே எக்ஸ்ல இருக்க ஒரு ஜெஃப்ரி மாதிரி வாரம் வாரம் ஒருத்தருக்கு ஃபேண்டமா இருப்பாங்க. அந்த மார்டின் ஃபேண்டம் மார்டின் பேட்டிக்கு இருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறது சரியா கேட்கல. இன்னொன்னு அந்த கேட்டதுனால ட்ரெஸ் தான் கோடு அந்த பேசுறேன். இது இருக்குல்ல, அது இருங்க. அந்த இதை நம்மளுமே ஷேர் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இது அவங்க ஜாக் இந்த இது அவங்க கோடு வச்சு இது பண்றாங்க. நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்கன்னு அப்படின்னு நீங்களும் நம்மளும் ஷேர் பண்ணோம்னா அது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரி நம்ம ஜாக் ஃபேண்டம் இவ்வளவு நோட் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி அது அது ஆக்சுவலா அது விஷால் ஃபேண்டமா இல்ல அன்ஷிதா ஃபேண்டமான்னு தெரியல. அது அந்த அதுக்கு அது போட்டவரு அது நமக்கு பெனிஃபிட்டா கூட அது மாறும். அது நம்ம எடுத்து போட்டா அதுக்காண்டி நான் சொல்றேன். அவங்களுக்கு ஏன்னா டைம் நிறைய இருக்குப்பா. அவங்களுக்கு கண்டிப்பா டைம் நிறைய இருக்கும். ஜாக் என்ன ஷூஸ் போடுறா கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட். தட்ஸ் ஓகே. இல்ல அவங்களுக்கு டைம் நான் நிறைய இருக்கு. அவங்க தான் நான் போட சொல்லல. நம்ம தான் போடுறேன். அவங்க போட்டதை நம்ம ரீட்வீட்டர்ல அந்த போட்டது இதை போட்டது இள போட்டது இளவரசு தானே? இளவரசு. மார்ட்டின் மியூட் போங்களேன் ப்ளீஸ். அந்த ப்ரோ வந்து லைவ் EVP-க்கு அதுவே ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு. இல்ல EVP-க்கு போனா இனிமேலு எல்லாரும் ஃபேன்ஸ் யாரு போறாங்களோ கை கட்டி விடணும் பின்னாடி. அப்புறம் வந்து சாஃப்ட் கிளவுஸ் போடணும். அவங்க கிளாப்ஸ் கேட்க கூடாதுன்னு முறையிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சுப்பா பித்தம். அவ்வளோ ரேஸ் ஆயிடுச்சு. ஜாக்ஸ் கிளாப் வந்துச்சுலேருந்து அங்க மத்தவங்களுக்கு குறைஞ்சதுலேருந்து கையை சங்கிலி வச்சு கை கட்டிடணும். இல்லைன்னா எல்லாரும் சாஃப்ட் கிளாஸ் போடணும். கிளாப் கேட்கக்கூடாது. அப்ப என்ன எடிட்டர்ஸ் என்ன கிரேசியா? அவங்களுக்கு இல்லையா கிளாப்ஸ் ஆட் பண்றதுக்கு இவ்ளோ தூரம் ஆயிருச்சு மக்களுக்கு. ஸோ பீக்ல இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேட்ல. ஸோ என்னென்னமோ நடக்க போகுது வர வாரத்துல. நம்ம வி வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஜாக்கோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் அவ பண்றாயா, அவ எல்லாம் குடுக்குறாங்க. இந்த சீசன் 8 சேவ் பண்ணது ஜாக் தான். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து ஒரு சிலரும் இன்னும் இருக்காங்க. பட் விடாமுயற்சி, நம்ம அஜித் குமார் பண்ண விடாமுயற்சி இஸ் குயின் ஜாக். அதுக்கு டவுட்டே கிடையாது. இனிமேல் ஐ எம் புட்டிங் விடாமுயற்சி ஜாக் ஹேஷ்டேக். ஓகே. அண்ட் அது வந்து as Jack said, I will give it whether it's day 1 or day 106 lifting the trophy. I deserve it. I earned it. அவ்வளவுதான். So I think we had a good discussions. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் யாரோ இருக்கா? ஒருத்தர் ஒரு அஞ்சலி doubt. ஒருத்தர் யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எலைட் குரூப் காமெடியா இருக்கு ஸ்பேஸ்ன்னு. யாருன்னு தெரியல. மேபி ஹைட்ல இருந்து கேக்குறாங்களா தெரியல. கமெண்ட் போட்டிருக்காங்க. அவ்வளோ காமெடியா இருக்குன்னா எவ்ரிடே வந்து கேட்கலாம். Yeah, then you want to relax means come and join and listen, and then I don't know what their definition of elite. I don't know. நீங்க அடிக்கடி மியூட் போட்டுட்டே இல்ல இருங்க. நான் நீங்க போடல. எப்படி I didn't put it this time, man. This was not my error. Sorry. அஞ்சலி எனக்கு ஒரு டவுட். மிஸ்டு கால் ஓட்டிங் ஒரு நாளைக்கு 10. எத்தனை? Missed call is 10, guys. 10. And Hotstar is just 1. But missed calls you can give up to Okay. 10. சொல்லுங்க BB8.
இன்னொன்னு அவங்க இதெல்லாம் நீங்க படிக்காதீங்க. நீங்க அத படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, ஐயோ! நம்ம தான் படிச்சுட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா போயிருவாங்க. Yeah, நீங்க I don't give அது impressions to any of these men. I don't even look at it. ஜாக் காமெடியா இருக்குன்னா ஜாக் ஃபேன்ஸ் காமெடியா தான் இருப்பாங்க. ஏன்னா ஜாக் மாதிரி தான் இருப்பாங்க. அது காமெடியா தான் இருக்கும். இனி வர்றது நாளை அந்த அடுத்த ஒரு வாரம் மட்டும்தான் அது டெரரா இருக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரமுமே நம்ம என்ஜாய் பண்ணணும் ஜாக்கோட இது. அதை நம்ம எவ்வளவு தூரம் ரூட் பண்றோமோ அது பண்ணிக்கிருவோம். அவங்க இது அவங்க பண்ணிக்கிட்டோம். மத்தவங்க டிக்ரேட் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது எப்படி டிக்ரேட் பண்ணாலுமே எல்லாரும் இல்ல agreed, இன்னொன்னு guys. முத்துக்குமரன் If மாதிரி இல்ல Jack and Muthu முத்துக்குமரன் இருந்தாதான் it's going to be fun, it's going to be worth it. நம்ம எல்லாம் agree பண்ணிக்கிறோம். ஓகே, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ மற்றபடி வேற யார் வந்தாலும் இட்ஸ் நாட் ஒர்த் இட் அட் ஆல். ஸோ ஐம் ஷுர் டிராகன் கொஞ்சம் ஸ்பீக்கர்ல மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இல்ல என் சைடுல சவுண்ட் இல்ல, BB8 தான் அது. ஓகே. So you know, we are going to just go on a fire mode when it comes to Jack Nation. And எங்களுக்கு வந்து we don't waste our time. We are just going to be absolutely fiercely positive because எங்க girl அப்படி பண்ணியிருக்கா. She has been fiercely playing, competing. So we are going to be fiercely competitive as well. And யாராவது தாக்குனாங்கன்னா அது worth itனா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். worth while இல்லைன்னா we'll just ignore and walk away. It's not our cup of coffee, tea, whatever, or saraku. We'll just do what we need to do. And that is it, guys. Jack Nation வந்து அஞ்சலி சொல்லுங்க. அஞ்சலி ஒன் லாஸ்ட் போஸ்ட் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை மட்டும் தயவு செஞ்சு பாத்துட்டு போங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு மூட்ல போயிட்டு எபிசோட் பாப்பீங்க. ஷேர் பண்ணது வந்துதான் இல்லையா? அது நாங்க பாத்துட்டோம் குரூப்லயே. நாங்க குரூப்ல பாத்துட்டோம் ஆல்ரெடி. அபிதா சரியா? ஆமா 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 ஆமா. yeah definitely கடைசியா சொல்லிக்கிறேன். முத்துக்குமாரன் ஆர்மி அவங்க தெளிவா இருக்காங்க. கேமரு அது நமக்கு போட்டினா அது ஜாக் தான், அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம தேவையில்லாம யாரையும் நம்ம இது பண்ண வேணாம். நம்ம ரூட் மட்டும் பண்ணிக்கிறோம். அவங்களே அவங்க எப்படியுமே விட மாட்டாங்க. யாரு சௌந்தர்யா ஆர்மி அது 2 பேத்தையுமே தாக்க பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆகும். அது அவங்க பாத்துக்குறாங்க. முத்துக்குமாரன் ஆர்மி ஓரளவுக்கு தான் இதா இருப்பாங்க. அவங்க பாத்துக்குருவாங்க. நம்ம வந்து வின்னருக்கான இது என்ன இதோ அதை நம்ம எப்படி இது பண்றோமோ அப்படியே இது பண்ணுவோம். நம்ம ரன்னர் அப்லாம் நம்ம இது பண்ணவே வேணும். அது பாத்துக்கலாம். இத்தனை நாளா எப்படி நம்ம கேமை பார்த்தோமோ, ஜாக்கு எப்படி பண்ணமோ அதே தான் ரிமைனிங் வீக்ஸ்க்கும். நம்ம புதுசா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. வி ஆர் ஆர்கானிக்லி வி ஆர் மேக்கிங் அண்ட் வி ஆர்கானிக் காட் த சப்போர்ட் ஃபார் ஜாக். அவ்வளவுதான். இதுல புதுசா ஒன்று ட்ரை பண்ணி அதெல்லாம் இல்லை. இப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதுவே போதும். நீங்க இதுக்காக பண்ணணும். இப்ப பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா உடனே கமெண்ட்ஸ்ல பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் அன்னெசரி. ஓகேவா? நீங்க எப்பயும் இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை கண்டினியூவா பண்ணுங்க. போதும். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ண போய் நீங்க தான் அதுக்கு வர பேர் அப்படி பேர் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு பண்றதா ரெடி மைண்ட் செட் ரெடினா பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு வந்து மைக்கேல் இருக்கும்போது அவர் போஸ்ட் நான் பார்ப்பேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்னைக்கு தான் அவர் பேசி நான் கேட்டேன். ஸோ அவரோட ஹியூமரா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிளாட் ஃபார் இட் அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எல்லா தடவையும் நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு நாள் எப்படி கண்டினியூ பண்ணோமோ இந்த 3 வாரத்துக்கு அதையே பண்ணாலே ஒரு இல்ல ப்ரோ, இவ்வளவு நாள் பண்ணது வேற. இது நீ வர போறது ஃபைனல். நம்ம அதை யோசிச்சு தான் இது பண்ணணும். ஓகே, டிராகன் வாரியர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ஒரு பெரிய ஜாப் இருக்கு. போய் உங்க வீட்ல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. True. Yeah, see, I need to convince them like Jack is the better one. I was trying from my wife from the 3rd week, okay? But still, see, husband and wife discuss, right? I need to surrender to her. But I was voting before her. That's the thing. I was using her mobile phone and I'm making Jack vote. So she's scolding me like daily, but I will take that pain. That's not a problem. But it's just like overruling something, but for 3 weeks I can take that pain. That's it. Okay, thank you, dude. All right, guys, thanks so much for being a very fierce Jack Nation supporters, warriors.
அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் why we are doing what we are doing. அது கண்டினியூ பண்ணலாம். I don't know. நம்ம வந்து I think we have done a lot of chatting today. In the coming weeksல we'll try to do Jack Nation at least 3 or 4 times a week. அது வந்து ஜஸ்ட் ஒருத்தர் in a high level of encouragement எடுத்துட்டு போறதுக்கு தான். We are already